ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வர கொத்தமல்லி தக்காளி சட்னி தான் எப்படி அரைக்குதுன்னு பார்க்க போகிறோம். வர கொத்தமல்லினா காஞ்ச கொத்தமல்லி மிளகாத்தூள்லாம் அரைக்க யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் வரமிளகாய் வர கொத்தமல்லின்னு அதை சொல்லுவோம் இல்லையா. அதுதான் நம்ம பச்சை கொத்தமல்லி சேர்த்து இது மாதிரி சட்னி அரைப்போம். கருவேப்பிலை, புதினா எல்லாமே வதக்கி அரைப்போம். இந்த மாதிரி கொத்தமல்லி தழை சில டைமில் விலை அதிகமாக இருக்கும், கிடைக்காது இல்லையா. அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி வாசனைக்காக நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இதை மாதிரி சேர்த்து அரைக்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல மிளகாயை அதாவது மிளகாயை முதல்ல போட்டு வறுத்து எடுத்துக்கணும். கொத்தமல்லி செய்யக்கூடாது, அப்போ தனியாக தான் போடணும். மிளகாய் தேவையான அளவு போட்டுட்டு வறுத்து அதை எடுத்துகிட்டு எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துடணும், ரொம்ப கருக விடாமல். அடுத்தது இப்போ கொத்தமல்லியை போட்டு அடுத்தது வறுத்துடலாம். இது மிதமான தீயிலே செய்யலாம், ரொம்ப கருகிட வேணாம். இதை அடுத்தது நம்ம எண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி கொத்தமல்லியும் வறுத்து எடுத்துடணும். வறுத்து எடுத்துகிட்டு நம்ம இது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து நான் தக்காளி சட்னி அரைக்கலான்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதே சின்ன வெங்காயத்தை செஞ்சால் இன்னுமே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு எல்லாமே, வாசனை எல்லாமே. எனக்கு பொரிக்கிறதுக்கும் டைம் இல்லை, கொஞ்சம் வேலை இருந்ததுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்து பண்ணியிருக்கேன். நமக்கு வேணும்னா நம்ம முழுசாக போட்டு கூட நம்ம நல்லா தீயை சிம்மில் வச்சு எண்ணெய் விட்டு வதக்கி செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம அது மாதிரி இருந்ததுன்னா, உங்களுக்கு முடிஞ்சதுன்னா நீங்கள் அதுமாரி கூட செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் இதுக்கு தக்காளி நம்ம நிறையவே சேர்க்கலாம். 150 கிராம் வெங்காயம்னா 100 கிராம் கிட்ட தக்காளி சேர்த்து செய்யலாம். அப்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இதில் பூண்டு கூட சில பேர் சேர்த்து செய்வாங்க. பூண்டு எப்படின்னா, வெங்காயம் வதக்கும் போதே ரொம்ப இல்லாமல் ஒரு 2-3 பல் மட்டும் சேர்த்தாலே போதும், வாசனையாக ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் ஒரு மெத்தட் தான், வேணால் அப்படி கூட நம்ம சேர்த்து இதில் அரைக்கலாம். இது வெங்காயம் நான் அரிஞ்சு வச்சுருக்கும்போது நான் சொல்ல மறந்துட்டேன், இஞ்சி கொஞ்சம் வைக்கணும். இஞ்சியை சேர்த்து வதக்கணும். நான் அதில் வச்சுருந்தேன், ஆனால் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அது இஞ்சி கொஞ்சோண்டு சின்ன அளவு தான், ரொம்ப அளவில் சின்னதாக எப்போதும் சேர்ப்போம் இல்லையா, அந்த அளவு சேர்த்து அதையும் எல்லாத்தையும் வதக்கிக்க வேண்டியதுதான். இது நம்ம இதை மாதிரி செய்கிறப்ப வேறு இதே பிரண்டை சட்னியும் இதே மாதிரி நம்ம செய்யலாம். இப்போ நம்ம என்ன மெத்தட் செய்கிறோமோ இதிலே கொத்தமல்லி இல்லாமல் பிரண்டையை சேர்த்து செய்யணும். அது இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிரண்டை சட்னி, பிரண்டை தக்காளி சட்னி. அந்த இலையெல்லாம் கூட நமக்கு நிறைய தோட்டத்தில் இருந்ததுன்னா இலையை மட்டுமே போட்டு கூட நம்ம வதக்கி அது மாதிரி செய்யலாம். அது டேஸ்ட்டு உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும், வாசனை எல்லாமே. அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ நான் எல்லாம் வதக்கி அந்த வெங்காயம் தக்காளிலாம் தண்ணி விட்டு ஆற வச்சுட்டேன். மிக்சியில் அரைக்க வேண்டியதான். இப்போ எப்போதும் போல் தாளிச்சிட வேண்டியதான். இதுக்கு நம்ம என்னென்னா வர கொத்தமல்லி சேர்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு இன்னொரு பொருள் என்ன சேர்க்கணுன்னா பெருங்காயம். நான் தூளாக இருக்கிறதுனால தாளிக்கும் போது இப்போ சேர்த்துக்கிட்டேன், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு. அதே நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா வெங்காயம் வதக்குறோம் இல்லையா, அப்பயே இந்த மல்லியெல்லாம் வதக்கி எடுத்தோம் இல்லையா, வறுத்து அப்பயே நீங்கள் துண்டு பெருங்காயமாக இருந்தால் வறுத்து மல்லிக்கூடையே சேர்த்து நீங்கள் போட்டுடலாம். இப்போ எல்லாம் ஆற வச்சு ஒன்றா மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளித்தது நம்ம அதில் கொட்டிட வேண்டியதுதான். இந்த மாதிரி சட்னி அரைக்கும்போது நம்ம எள்ளு இருக்குது பார்த்தீங்களா, எள்ளு நம்ம எப்போதுமே மாதம் ஜாமாலே 100 கிராம் வாங்கிட்டோம்னா வறுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி சட்னியெல்லாம் எந்த சட்னியாக இருந்தாலும், தேங்காய் சட்னி எந்த சட்னியாக இருந்தாலும் ஒரு ஸ்பூன் சேர்த்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு டிப்ஸாக சொல்லாமல் தான் இப்போ சொன்னேன். அது எப்போதுமே வறுத்து வச்சுருப்பேன். இந்த தடவை நான் அது போட மறந்துட்டேன். அது போட்டு அரைச்சோம்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்த மாதிரி வாசனையாகவும் இருக்கும், அதனால தான் சொன்னேன். அப்புறம் இந்த சட்னிக்கு நம்ம நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொதுவாக தக்காளி சட்னிக்கே நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். இது நான் காரம் கரெக்டாக இருந்தனால நல்லெண்ணெய் ரொம்ப நான் சேர்க்கலை. ரொம்பவே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.